இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெற்றி வேலை செய்யறவங்க ஏதாவது ஒரு வகையில பணத்துக்காகவோ இல்ல வேற தேவைக்காகவோ அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கூடவே இருக்கிறவங்க கூடனா யாரு? இல்ல வீட்ல இருக்கிற எல்லாரையுமே தான் சொல்றேன். வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வா மேடம். நீங்க விட்டா நான் உங்களை சந்தேகப்படணும், நீங்க என்ன சந்தேகப்படணும் சொல்லுவீங்க போல இருக்க. காலம் அப்படிதானே இருக்கு வெற்றி. உங்களுக்கு என் மேல டவுட் இருந்தாலும் என்ன விசாரணை பண்ணலாம், என்ன விசாரிக்கலாம். ஸோ கீப் குவைட். இல்ல வெற்றி, நிஜத்தை தான் சொல்றேன். இந்த வீட்ல இருக்கிற மீனாட்சி அக்காவை சந்தேகப்படலாம், கதிர் மாமா மேல சந்தேகப்படலாம். அப்படியே பாட்டி அப்பா இவங்க லிஸ்ட்ல விட்டீங்க மேடம். என்ன மேடம் சொல்ல வரீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மேடம். இல்ல வெற்றி, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை பெரிய பெரிய ஆபத்து வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும்னா ஒருத்தர் சந்தேகப்படுறதுல தப்பே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கணக்கு புள்ள அந்த சண்முகம் இருக்காருல்ல, அவரு சின்ன மீனா தான் இருப்பாரு. ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய திமிங்கலம் யாரோ இருக்காருன்னு தோணுது. அதை கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும். சரி மேடம், திமிங்கலம் உண்மையை சொல்லணும், எவிடன்ஸ் வேணும், இல்லைனா எப்படி மேடம்? இப்போ சண்முக மாமா பாருங்க, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எனக்கு மரியாதை போக மாட்டேங்குது. அவர் மாட்டினதுக்கப்புறம் உண்மையை சொல்லிட்டாரு, எவிடன்ஸ் இருந்துச்சு, நிரூபிக்க முடிஞ்சுது. அதனால் இதில் அவரை வந்து நம்ம குற்றவாளின்னு முடிவு பண்ணோம். இப்போ நம்ம யாரை பிடிக்கிறோமோ, யார் மேலே சந்தேகப்படுறோமோ அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. அது இல்லாமல் நம்ம இது எப்படி நம்ம அதை இது பண்ண முடியும்? அதுவும் கரெக்ட் தான். அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல மேடம், இந்த வீட்டோட காவல் தெய்வமே நீங்கள் தான். நான் சொன்ன மாதிரி அப்படிங்க அதை நிரூபிச்சிட்டீங்க மேடம். மேடம் இப்போ எதுக்கு இப்போ என்ன சொன்னீங்க? இப்போ காவல் தெய்வம்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னேன். ஒரே வார்த்தை 2-3 தடவை ரிப்பீட் பண்ணீங்க, அது என்ன? குழுவா என்னன்னு தெரியல மேடம். மேடம் மேடம்னு சொன்னேன். மேடம்னு சொல்லாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? மறுபடியும் மேடம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், ஆரம்பத்துல இருந்தே மேடம் மேடம். அது எப்படி மேடம் வாயில வரவே மாட்டேன். சரி துளசி இது பாருங்க வெற்றி, நீங்க மேடம்னு கூப்பிடும்போது நமக்குள்ள இருக்கிற இந்த உறவுல ஒரு கேப் வர மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா அதுவே நீங்க துளசின்னு கூப்பிடும்போது நாம அந்யோன்யமா இருக்கலாம். கரெக்ட் மேடம், கரெக்ட் துளசி, கரெக்ட் துளசி, கரெக்ட் துளசி. துளசி, நம்ம என்ன பண்றோம்? அந்த திமிங்கலத்தை ஒன்னா சேர்ந்து லமக்குன்னு பிடிக்கிறோம். கண்டுபிடிக்கலாம். ஆமா மேம் துளசி.